டிவிகேயோட பொலிட்டிக்கல் ரேலியில் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு அடிபட்டு 39 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் சில சின்ன சின்ன குழந்தைகளும் அடக்கம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவங்க அவங்கள கை காட்டுவாங்க, அவங்க இவங்கள கை காட்டுவாங்க, 2 பேர் சேர்ந்து வேற யாரையோ கை காட்டுவாங்க. இதுக்கு முடிவே இருக்காது. ஆழமாக யோசிச்சு பார்த்தா இதில் நிறையா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மேலே தப்பு இருக்கலாம்னு தோணும். ஆனால் கொஞ்சம் அறிவோடு சிந்திச்சு பார்த்தா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. அந்த காரணத்தை கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இதில் நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணுவோம். இந்த மீட்டிங்க்கு பெர்மிஷன் கேட்டு கரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு டிவிகே சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு லெட்டர். அதில் டிவிகே கேட்ட இடம் கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை திடல். ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலாக கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட இடம் வேற, அந்த இடம் ரொம்ப சின்னது அப்படின்னு டிவிகே சார்பில் சொல்கிறாங்க. இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை. அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம். அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இதை கொடுத்தது. முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்குறாங்க. நாங்கள் அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சிருக்கு. அதே டயத்தில் இதை விட தெளிவான விளக்கத்தை யாராலையுமே கொடுக்க முடியாது. இந்த விளக்கத்தை கொடுத்தவர் கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் இல்லை, தமிழ்நாடு போலீஸுடைய டிஜிபி. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவர் இந்த விளக்கத்தை கொடுத்தது யாரோ போற வர வழிபோக்கன்கள் கிட்ட இல்லை. இது என்டையர் தமிழ்நாடுஸ் பிரஸ் வாஸ் இன் ஃபோர்ஸ். அதாவது மொத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்டில் அவர் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விளக்கத்துடைய உண்மைத்தன்மை, கிரெடிபிலிட்டி லிட்ரலி அன்கொஸ்டினபிளாக இருக்கணும்னு எனக்கு தோணுது. இது போக அந்த பெர்மிஷன் லெட்டரில் டிவிக்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம், நாங்கள் இக்கூட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படும் நபர்கள் 10,000 பேர் வரை ஆகும். அதாவது 10,000 பேர் வரை அப்படின்னா அப் டு 10,000 people expected for this meeting அப்படின்றது தான் மீனிங். அதுக்கு அவங்க கேட்டிருக்கிறது 10,000 பேருக்கான இடமும் அதற்கான போலீஸ் பெர்மிஷனும். நீங்கள் 10,000 பேருக்கான இடமும் அதுக்கான போலீஸ் பெர்மிஷனும் கேட்டால் 10,000 பேருக்கான இடமும் அதற்கான போலீஸ் பெர்மிஷனும் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு வந்த கூட்டம் நம்ம எதிர்பார்த்ததை விட 3 மடங்குக்கும் அதிகம்னு சொல்கிறாங்க. கூட்டம் ஜாஸ்தியாக வருது ஒரு கட்சியோட தப்பு இல்லை. இன்ஃபேக்ட் அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த்தை தான் அது காட்டுது. ஆனால் நமக்கு என்ன கூட்டம் வரும்னு நமக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்கள்லாம் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நேரம் போக போக அந்த கூட்டம் அதிகமாகிட்டே போகுன்றதும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம அட்டெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லை. இருந்தாலும் 3 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு மீட்டிங்க்கு நம்ம 7:40க்கு வரோமே, இது கரெக்டா? இதில் பர்மிஷன் கேட்டது மதியம் 3லிருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. கடைசி அவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. Where he arrived 6 hours late. சரி, நாம லேட்டாக தான் வருவோம், ஓகே. ஆனால் நம்மளோட இந்த முகத்தை பார்க்கறதுக்காக 4 மணி நேரம் புழக்கிற வெயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு, டீ, காஃபி வேண்டாம், அட்லீஸ்ட் தண்ணி பாட்டில் சரியாக அரேஞ்ச் பண்ணினோமா? பண்ணலைன்னு தான் அனைத்து மீடியாவும் நியூஸ் சேனல்ஸும் சொல்கிறாங்க. சரி, ஏதோ நடந்துருச்சு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், யாரும் வேணும்னு பிளான் பண்ணி பண்ணலை. ஆனால் நமக்காக, நம்மளை பார்க்கறதுக்காக கொளுத்துற வெயிலில் குழந்தைங்களோட நின்றுக்கிட்டு இருந்த பல பேர் இன்னைக்கு அந்த குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு மேலே போய் சேர்ந்துட்டாங்க. ரசிகர்களாக வந்தவங்க சடலங்களாக இன்னைக்கு போயிருக்காங்க. நாம் அந்த சடலங்களையும் போய் பார்க்கல, அந்த சொந்த பந்தங்களுக்கு எந்த ஆறுதலும் சொல்லலை. நம்ம பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு திரும்பி வந்துட்டோம், பாதுகாப்பு கருதி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். யாரோட பாதுகாப்பு? யாரோட பாதுகாப்பு? Vijay keeps saying in his rallies, he says, you are all my family. If he truly meant that, why are we seeing images right now of him leaving Trichy airport with no statement whatsoever on board a charter flight heading back to Chennai? அஃப்கோர்ஸ் நாம் அங்கே இருந்திருந்தால் இன்னும் நெரிசல்கள் அதிகமாக இருக்கலாம், நெருக்கடிகள் அதிகமாகி, ஸ்டாம்பீட் அதிகமாகி இன்னும் சில உயிர்கள் போயிருக்கலாம். இதையெல்லாம் யோசித்து நல்ல எண்ணத்தில் நம்ம திரும்பி வந்துட்டோம், ஃபைன். ஆனால் நமக்கு அடுத்தபடியாக, நம்ம கட்சியில் நமக்கு அடுத்தபடியாக செகண்ட் இன் கமாண்ட், தேர்ட் இன் கமாண்ட்னு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு 8-10 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க கூட யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்ததாக தெரியலையே. I mean, that's what the news channels claim. Someone who can come to the hospital who's the second line leader, is there Adav Arjun who can come, is there Mr. Anand who can come, Arun Raj who can come? None of them have even put out a tweet or issued a statement. That clearly shows how the TVK netas, including the chief Vijay, are shying away from the responsibility. நடந்தது நடந்து போச்சு, நாங்கள் அதுக்காக உங்களை அப்படி விட்டுற மாட்டோம், நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட, நாங்களும் நம்ம கட்சியும் என்றைக்கும் உங்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு உங்கள் கூட நிற்போம் அப்படின்னு அந்த நேரத்தில் தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்,
அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சம்மந்தப்பட்டவங்கள சந்தித்து கட்சியோடைய சீனியர் பொறுப்பில் இருக்கிற யாருமே அந்த மாதிரி ஆறுதலாக அங்கே இருந்ததாக தெரியலையே. சரி, நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், காலையில் அங்கே இறந்து போனவங்களோட இறுதி சடங்கு நடக்குது. அந்த இறுதி சடங்குலையாவது நம்ம போய் அந்த இறந்து போனவங்களுக்கு ஒரு மாலை மரியாதை செஞ்சோமா? அவங்க இறந்து போனது நம்ம அரசியல் கூட்டத்தில். ஆனால் அந்த இறுதி சடங்கில் அவங்க கூட இருந்து கடைசி வரைக்கும் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தது நம்ம முதலமைச்சரும் சில பல முக்கிய அமைச்சர்களும். இது போக இந்த விஷயத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் இவங்க கூட அந்த சடங்கில் கலந்துக்கிட்டாங்க. உடனே இதெல்லாம் அவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நாம் அதுக்காக கூட போலையேங்க. நம்ம அரசியலுக்காகவும் அங்கே போகல, அந்த அப்பாவி மக்களுடைய அன்புக்காகவும் அங்கே போகல. நடுராத்திரியில் வருத்தப்படுறோம் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போடுறோம். எதில்? ட்விட்டரில். ஆப்பிள் ஃபோனில் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களா இவங்கெல்லாம்? நம்ம மேலே உயிரை மட்டுமே வச்சிருக்கிறவங்க, இன்னைக்கு அந்த உயிரை கூட நமக்காக கொடுத்துருக்கிறவங்க. அந்த உயிர் போன அன்னைக்கு கூட நாம் போய் அவங்க பக்கத்தில் நின்று ஆறுதலாக 4 வார்த்தை பேச முடியலன்னா இனி என்னைக்கு போய் நிற்க போகிறோம்? அவங்க நமக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறமாவா? நீங்கள் என்னதான் நடந்தது அரசியல் கூட்டம்னு சொன்னாலும், நாம் என்னதான் நம்மளை அரசியல் தலைவர்னு நினச்சிக்கிட்டாலும், ஓட்டு போடுற வயசு கூட வராத அந்த 5 வயசு பிஞ்சு வயசு குழந்தைங்கள்லாம் அந்த கூட்டத்தில் வந்து நெறிப்பட்டது மிதிப்பட்டது ஒரு அரசியல் தலைவரை பார்க்கறதுக்கோ இல்லை வருங்கால முதல்வரை பார்க்கறதுக்கோ இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச நடிகரை, உச்ச நடிகரை பார்க்கறதுக்கு, அவங்க தினமும் டிவிலையும் தியேட்டர்லையும் பார்த்து ரசித்த அந்த கதாநாயகனை பார்க்கறதுக்கு வந்த ரசிகர்கள். அந்த ரசிகர் கூட்டத்தை அரசியலுக்கு பக்குவப்படுத்தாமல் நாம் எப்படி அவங்கள தொண்டர்களாக மாற்ற போகிறோம்? ரசிகர்களாக இருக்கிறதுக்கு மெச்சூரிட்டி தேவையில்லை, தொண்டனாக இருக்கிறதுக்கு மெச்சூரிட்டி தேவை. நம்ம பாடி கார்ட்ஸ்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோட எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்கன்றதை தான் நம்ம பார்க்குறோமே. So that Saturday being a weekend, there will be no problem for others to make it to participate in at the peak of his acting career, which his team believes will work in his favor. இவங்களை சரியானபடி அரசியலுக்கு பக்குவப்படுத்தாமல் நம்ம ஆட்சியே பிடிச்சாலும் அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு யோசிச்சோமா? இப்போ சொல்கிறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆரம்பித்து அவருடைய கட்சிக்காரங்க வரைக்கும் நம்ம எல்லாரையும் மாற்றி மாற்றி குத்தம் சொல்லலாம் நடந்த விஷயத்துக்கு. ஆனால் கொஞ்சம் அறிவுபூர்வமாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் உண்மையிலேயே இதுக்கு யார் காரணம் அப்படின்னு. ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு இல்லை, இன்னைக்காவது தெளிவாக புரிஞ்சுக்குவோம். ஹைதராபாத்தில் அல்லு அர்ஜுனுடைய படத்தை பார்க்க வந்தவங்க கூட்டத்தில் மிதிப்பட்டு செத்து போனாங்க. அதனால அல்லு அர்ஜுனோட லைஃப் நின்று போல, அவர் அடுத்த படத்தில் நடிக்க போயிட்டார். ஆர்சிபியோடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியத்துக்கு கூட்டமாக வந்தவங்க அந்த கூட்டத்திலேயே நெறிப்பட்டு இடிப்பட்டு பல பேர் இறந்து போனாங்க. அதனால விராட் கோலியோடைய லைஃப் முடிஞ்சு போல, அவர் அடுத்த மேட்ச்சில் விளையாடுறதுக்கும் அடுத்த விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கும் கிளம்பிட்டார். இன்னைக்கு கரூரில் நீங்கள் யாருக்காக கொடுத்தீங்க இந்த உயிரை? நீங்கள் யாருக்காக இந்த உயிரை கொடுத்துருந்தாலும் அவங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த உயிரை உங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? இப்போ புரியுதா கல்பிரிட் யாருன்னு? நமக்குள்ளே இருக்கிற சினிமா மோகம். அதை தவிர்த்தா எல்லாமே சரியாக போடும். சொல்லலாம் இது வந்து ஒரு அரசியல் கூட்டம், அரசியல் தலைவரை பார்க்க வந்தாங்க, அவர் வேணால் அரசியலுக்கு தயாராக இருக்கலாம், நாம் இன்னும் அவருடைய ரசிகர்களாக தான் அங்கே போகிறோம். இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைங்க. சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இது இவராக இல்லாமல் இந்நாள் கூட வேண்டாம், யாரோ ஒரு முன்னாள் முதல்வர் இந்த கூட்டத்தில் பேச வராருன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் 12 மணிலேருந்து வேகாத வெயிலில் காத்து கிடந்து பசியோட கஷ்டப்பட்டு கூட்ட நெரிசலில் உயிர் விடுவாங்களா? சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. அவங்க வந்தது எதுக்கு, யாரை பார்க்க வந்தாங்க, எல்லாமே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். லெட்ஸ் அக்செப்ட் இட். இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய சினிமா மோகம், அவ்வளோதான். அவர் தான் சொன்னாராமே, சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராதீங்கன்னா அப்புறம் எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? என் வீட்டில் இருந்து டிவியில் பார்த்தா தெரியாதா? இன்னும் நல்லா டைட் க்ளோஸ்அப்பில் பெருசாக அழகாக தெரிவார், பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு அங்கே போகணும்? நம்ம உயிர் மேலே, நம்ம குழந்தைங்க மேலே, நம்ம குடும்பத்து மேலே நமக்கு இல்லாத அக்கறையும் அன்பும் பொறுப்பும் யாரோ நடிகர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கும்னு எப்படி நம்புறீங்க? இதுக்கு மேலேயும் இந்த இன்சிடெண்ட்டை விவரிக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா திஸ் இஸ் ஆல்ரெடி அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இதுக்கு மேலே இதோடைய காரண காரியங்களை ஆராயறது வந்து கரெக்டாக இருக்காது. பட் என் சைடில் இருந்து நான் உங்ககிட்ட சிரம் தாழ்த்தி கேட்டுக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நடந்த இந்த இன்சிடெண்ட்டுக்கு வேறு யார் மேலேயும் பழி போடாமல் இதுக்கான முழு பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கிட்டு இனிமேலாவது நம்மளுடைய அந்த செலிபிரிட்டி மோகத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பகுத்தறிவோடு வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உங்கள் உயிரை விட, உங்களையே நம்பி இந்த உலகத்துக்கு வந்த உங்கள் குழந்தைங்க உயிரை விட இந்த உலகத்தில் வேறு யாருமே எதுவுமே முக்கியம் இல்லை. இட்ஸ் விதவுட் மேக்கப் வித் விஸ்வா.